இரண்டாவதாக பொக்கிஷத்தை பெற்ற ஒரு மனிதன் மோசேங்க. மோசையை பற்றி நமக்கு தெரியும். ஐ எம் நாட் கோயிங் இன்டு தி டீடைல்ஸ். 40 வருஷம் ராஜா மாதிரி இருந்தவங்க, அடுத்த 40 வருஷம் நாடோடியாக தெரிஞ்சவங்க. முதல் 40 வருஷம் இவன் கீழே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. தட் இஸ் அன் எம்பையர். ஈஜிப்ட் இஸ் அன் எம்பையர். ஒருவேளை இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா அது மாதிரி எம்பையர் ஒன்றுமே இல்லை. யூஎஸ் கூட கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய எம்பையர். அந்த எம்பையருக்கு வந்தாங்க பிரின்ஸ். ஹீ இஸ் தி பிரின்ஸ். நெக்ஸ்ட் பாரோ. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே வரும் நிந்தைகளின் நிமித்தம் அவன் அதை விட்டுட்டாங்களாம், துரத்தப்பட்டான். 40 வருஷம் வனாந்திரத்தில் முடிஞ்சு 80 வருஷம் முடிஞ்ச உடனே இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு தான் 90ஆம் சங்கீதி எழுதப்பட்டதேங்க. 70 வயசு தான் ஒரு வருஷத்துக்கு, 80 வயசும் பலத்தின் மிகுதியால் இருந்தாலும் அது வருத்தம், சஞ்சலம். வாழ்க்கையின் முடிவிலே வந்து விட்டான். அவனுடைய இருதயத்திலே ஒரு வெற்றி இருதயம். அவனுடைய இருதயத்திலே இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னம் வரலிங்க. அந்த செடி முள் செடி எரியும் பொழுது, ஆண்டவரோடு பேசும் பொழுது அவன் மாற்றப்படுறான். ஆண்டவரை தரித்து கொள்றாங்க. அந்த பலத்தினால another 40 years he is making a beautiful exodus. பேர் 6 லட்சம் மக்களை வந்து அவங்க கூட்டு போனா சும்மா சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவரின் துணையோடு அழைத்து சென்றான். அவனோடு ஆண்டவர் இருந்தாருங்களா? அவனுடைய உள்ளத்தில் அந்த பொக்கிஷம் இருந்ததா? ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். சீனாய் மலையில் ஏறினார். இந்த 10 கற்பனையை அவர் வாங்கினார். 10 கற்பனையை வாங்கின ஒருபாடு அவர் இறங்கி வராருங்க. இப்பொழுது அவருடைய முகம் பிரகாசிக்குதுங்க. அவருடைய முகம் பிரகாசிக்கிறதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 6 லட்சம் மக்கள் மோசே இறங்கி வருவதை பார்த்து, அவருடைய முகம் பிரகாசிக்கிறத பார்த்து தூரம் ஓடுறாங்க. தங்க முகத்தை மூடிக்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியல. 40 நாள் ஆண்டவரோடு இணைந்து பயணித்த அந்த வேளை அவனையும் அறியாமல் அந்த பொக்கிஷம், உள்ளே இருக்கும் பொக்கிஷம் ஒளிர ஆரம்பிக்கிறது. அவன் முகத்தில் பிரகாசம் சொல்கிறத விட இந்த மண்பாண்டம் உடைய ஆரம்பிக்குதுங்க. இந்த மண்பாண்டம் உடையும் பொழுது உள்ளே இருக்கிற ஒளி எங்கே வருங்க? வெளியே வரணும். He became that kind of person. ஆண்டவரோடு இணைந்த வாழ்விலே நாம் கூட அவருடைய பிள்ளைகளாக வாழவே அழைக்கப்படுகிறோம். ஆம், ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பெரிய அனுக்கிரகத்தை அருள் செய்கிறார். தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்படும் பொழுது அது கனி கொடுக்க ஆரம்பிக்குங்க. தேவனுடைய பிரசன்னம் நம் உள்ளத்தில் வரும் பொழுது அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பாருங்க. ஆம், நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய உள்ளத்திலே யார் இருக்கிறாங்க? Who is there residing in our self? நம்முடைய இருதயத்திலே, நமக்குள்ளாக, நம் உள்ளத்திலே அல்லது நம்மிலே, நம்முடைய ஆழ் தத்துவத்திலே அந்த மகத்துவமான தேவனுடைய மகிமையின் ஒளியை தோன்ற பண்ணும் அறிவாகிய கிறிஸ்துவின் முகத்தை நாம் தெரிந்து கொண்ட மக்களாக, அணிந்து கொண்ட மக்களாக, நாம் உள்ளே தரித்து கொண்ட மக்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்விலே பரிசுத்த அப்போஸ்தலன் மிக அழகாக கூறுகிறார். இந்த கொரிந்து பட்டணம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கிரீஸ் நாட்டில் இருக்குங்க. இந்த நாளிலும் கூட 90% மக்கள் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மெம்பர்ஸ் தாங்களாம். அருமையான அந்த பட்டணத்தில் அன்பின் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எல்லா விதமான கெட்ட பழக்கம் இருந்திருக்காங்க. விக்கிரக ஆராதனை இருந்திருக்கு, பிரிவினைகள் இருந்திருக்குது, விபச்சாரம் இருந்திருக்குது. தேவனுடைய ராபோஜனத்துக்கு வந்தால் அவங்க ஒரு சாப்பாடு கொண்டு வருவாங்க, அவங்கவுங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. பெண்கள் சரியாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல. இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை. இந்த பிரச்சனையுள்ள சபைக்கு தான் அன்பான
பிள்ளை இந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், இந்த பொக்கிஷத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த பொக்கிஷம் நம்ம உள்ளத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு கஷ்டம் இல்லைங்க, வியாதி இல்லைங்க, பிரச்சனை இல்லைங்க. உலகத்தில் உங்களை யாரும் தொடமாட்டாங்க, தொட்டா ஒன்றா கடவுளை அடிச்சிடுவாருங்க, அல்லது நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. அதான் வேதம் சொல்லுதுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், கடைசியாக எனக்கு ஒரு அந்த காணிக்கை கொடுத்துருங்க, அந்த 10ல் ஒன்று கொடுத்துருங்க, கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு போயிடுங்க, கழுத்தில் இருக்கிறதெல்லாம் போட்டு போயிடுங்க. உங்களுடைய உள்ளத்திலே யார் இருக்கிறார்கள்? பயந்த மக்களாக நாம் இந்த உலகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே வரும்பொழுது பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, எல்லா விதமான ஒதுக்கி வச்சு ஒரு நிலையில தான் இந்த உலகத்தில் வாழணுங்க. உலகத்தோடு சேர்ந்து வாழ்றது ரொம்ப ஈஸி, போயினே இருக்கலாம், ஜாலியாக போயினே இருக்கலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. எதிர்த்து நிற்கணுன்னா தான் பிரச்சனையே. சில பேர் இது குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஐயோ அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. எதை குறை சொல்லக்கூடாது, எதை குறை சொல்லணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் அத்தாரிட்டி யாருங்க? ஐயோ அந்த ஐயா பார்த்தீங்கன்னா சூப்பராக, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக, இப்படியே பைபிளை விட்டுற வேண்டியது. பைபிளை படிக்கிறீங்களா? ஐயா அந்த நிகழ்ச்சி தான் கேட்குறவங்களே, அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த ஒரு வசனம் படிக்கிறோமா, முடிஞ்சு. வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையின் ஒளியாகிய கிறிஸ்துவின் முகம் நம்மில் இருக்கும் பொழுது அங்கே வேறு எதுக்குமே இடம் இல்லைங்க. அது வேறு எதுக்குமே இடம் கிடையாது, எப்பொழுதுமே கிடையாது. பரிசுத்த அப்போஸ்தலன் இவ்விதமாக கூறுகிறார். அந்த வசனத்தை அடுத்து வரும் அதே வசனம், 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும், கண்டிப்பாக நெருக்கம் வரும். ஆனால் ஒடுங்கி போக மாட்டோம். இந்த பாத்திரம் என்னங்க, மண்பாண்டம். நெருக்கப்பட்டால் என்ன பண்ணோம்? நொறுங்கியே போகும் இல்லைங்களா? ஒரு மண்பாண்டம் இருக்குது, அதை நீங்கள் நெருக்குனீங்கன்னா நொறுங்கி தான் போகும். ஆனால் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னா, ஒடுக்கம் கூட விழாதுங்க அப்படின்றாருங்க. வாட் இஸ் மேட்டர்? how it happens? Because there is a person inside you. உனக்குள்ளாக ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படி பார்த்துக்குவாரு. நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. கலக்கங்கள் உண்டு வாழ்க்கையில் கலக்கம் இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லைங்க. ஆனால் மனம் முறிஞ்சு போகக்கூடாதுங்க. ஏன்னா அந்த உள்ள ஒருத்தர் இருக்கிறார், உள்ளே இருக்கிறவர் கேர் பண்ணிக்கிறார். ஐ எம் கேரிங் யூ, டோன்ட் பாதர் மை சன் மை டாட்டர். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பங்கள் உண்டு, கைவிட மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க. துன்பப்பட மாட்டேன்னு சொல்ல, கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் அநேக தருணங்களிலே என் வாழ்க்கையிலே வீழ்ந்து போன ஒரு நிலையிலே காணப்பட்டா கூட நீங்கள் மடிந்து போகவே மாட்டீங்க. யூ வில் நாட் டை, பிகாஸ் த லிவிங் ஜீசஸ் இஸ் வித்தின் யூ. உனக்குள்ளாக ஜீவன் அளிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த நாளிலும் நம்மை அன்போடு அழைக்கிறார். பிஷப் டெய்லர் ஸ்மித் என்ற ஒரு ஊழியரிடம் லண்டன் மாநகரத்திலே பணி செய்து கொண்டிருந்த ஒரு நர்ஸ் வந்தாங்க. இந்த நர்ஸ் வந்து அவரை பார்த்து கேட்டாங்க. அவங்க ரொம்ப நல்ல அம்மா, பக்தியுள்ள அம்மா, அருமையான கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த அம்மா அவர்கிட்ட வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா தாங்க எல்லாம் இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா, நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுன்னு பார்க்குறேங்க. ஆனால் சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா,
என்னை மிக கடினமாக நடத்துகிறாங்க, என்னை மிக கடினமாக நடத்துகிறார்கள். நான் உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக பணி செய்தாலும் கூட என்னை கடினமாக நடத்தும் மக்கள் உண்டு. இந்த தருணத்திலே நான் என்ன செய்வது ஐயா? அவர் கூறினார், தேங்க் காட் ஃபார் தட். கடவுளை துதிமா அப்படின்னாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கடினமாக நடத்துகிறாங்க, அந்த சமயத்தில் போய் நான் எப்படிங்க அதை கடவுள்கிட்ட போய் துதி சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன கடினமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் கூறினார், ஒரு மனிதன் ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு போகிறாங்க, அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போகும்போது வேணும்னே ஒருத்தன் தள்ளி விட்டுறான். எதுமா வெளியே கொட்டுன்னு கேட்டார். பாத்திரத்தில் உள்ளே இருக்கிறது தாங்க வெளியே கொட்டும், பாத்திரத்தில் உள்ளே இருக்கிறது தானே வெளியே கொட்டும். பாத்திரம் நாம் யாராவது ஒருத்தர் நம்ம கடினமாக பேசும்போது நம்மளும் அதே ஈக்குவலாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியும், நமக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் திட்டும்போது நம்மளும் திட்டினோன்னா நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். நீ பால் எடுத்துக்கொண்டு போகிற ஒருவனை தடுத்து கீழே விழ விட்டாங்கன்னா பால் தான் கொட்டுங்க. அல்லது ஒரு கழனி தண்ணியை எடுத்துன்னு போகிறாங்க ஒரு டம்ளரில், அதை தள்ளி விட்டோன்னா என்ன விழும்? கழனி தண்ணி தான் விழும். உள்ளத்தில் இருக்கிறது தாமா வெளியே வரும்னு சொன்னார். அந்தமா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய வாழ்விலும் கூட இந்த கடினமான தருணங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே, தள்ளப்படும் காலங்களிலே நாம் இந்த உலகத்திலே ஒரு பரிதாபமான நிலையிலே தள்ளப்படும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் மக்களாக வாழ கற்றுக்கொள்வோமானால் ஆண்டவர் நம்முள் இருக்கிறார். அப்படி அல்லவென்றால் இந்த நாளிலே நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லா அன்பினால் நீர் எங்களை நேசிக்கிறீர். உண்மையே நீர் எல்லா நிலைகளிலும் தாழ்த்தினீர், எல்லா பாடுகளையும் பட்டீர், உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக தந்தீர். வல்லமுள்ள பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக எங்களுக்காக மரித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்கள் அன்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த காலைகளில் எங்களை தாழ்த்துகிறோம். பயனற்ற பாத்திரங்கள் கர்த்தாவே, வெறுமையான பாத்திரங்கள் கர்த்தாவே, அல்லது பல்வேறு விதமான உலகத்தால் நிரப்பப்பட்ட நிலையிலே பாடுகளினூடாக கடந்து செல்லும் பாத்திரங்கள் ஐயா, இந்த வேளையிலே முற்றிலுமாக எங்களை ஊற்றி விடுகிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை எங்களை ஆளத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த தேவனின் மகத்துவத்தை விளங்கும், மகிமையை விளக்கும் ஆண்டவராகிய உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே தரித்துக் கொள்ளத்தக்கதாக, அந்த ஒளியை நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து வீசத்தக்கதான கிருபையை அருள் செய்யும். உங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கொண்டாடுகிறோம். உங்கள் அன்பின் பரமபிதாவே.